சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஸ்லீப் அப்படிங்கிற கொரியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா இயக்குனர் ஜேசன் யூ தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை இயக்கியிருப்பாரு. ஜங் யூமி, லீசன் கியூ போன்ற பிரபல நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அப்பவே பாத்தீங்கன்னா $11 மில்லியன் இந்த படம் வசூல் பண்ணி சாதனை படைச்சது. இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிம்மதியா தூங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்பிதான் ஆகணும். அப்படி என்னடா இந்த படத்துல அந்த கதை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய கதையை குறிச்சு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயினா காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா புதுசா திருமணம் ஆயிருக்கு. இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு தன்னுடைய கணவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்தா கூட பரவாயில்லைங்க, தூக்கத்துல அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. காலையில எழுப்பி கேட்டா என்ன நடந்தது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இப்படியா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தையும் பார்த்துக்கணும், அதே சமயத்துல தன்னுடைய கணவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அதையும் சமாளிக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறா. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு கட்டத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, நம்ம நாயகி, சோ அவங்க ஒரு கட்டத்துல சைக்கோத்தனமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல சைக்கோத்தனமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்துல யார நம்புறது அப்படின்னே நமக்கு தெரியாது. ஹீரோ சொல்றது உண்மையா இல்ல ஹீரோயின் சொல்றது உண்மையா, இந்த படத்துல பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கடைசி 2 நிமிஷத்துல பரபரப்புடன் எக்கச்சக்க திருப்பங்களுடன் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஸ்லீப். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சீன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா புரியவே புரியாது. படத்தினுடைய இறுதியில தான் அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கான காரணம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து இறுதி வரைக்கும் மண்டையை போட்டு குழப்பி விட்டுருப்பாங்க. குறிப்பா படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்னடா அதுக்குள்ள படம் முடிஞ்சிச்சா, என்னதான் நடக்குது இந்த படத்துல அப்படின்னு தெரியாது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில படத்தினுடைய இறுதியில அந்த 2 நிமிஷத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ அந்த ட்விஸ்ட்டை நீங்க பார்க்கும்போதுதான் இந்த படத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா பாருங்க. சோ எக்கச்சக்க திருப்பங்களோட இந்த படம் போகும். படம் ஆரம்பிச்சுல இருந்து இறுதி வரைக்கும் உங்களை குழப்பி எடுத்திருப்பாங்க. அந்த கடைசி 2 நிமிஷத்துலதான் அந்த ட்விஸ்ட சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கும்போதுதான் இந்த படத்தினுடைய முழு கதையுமே உங்களுக்கு புரிய வரும். சோ ஆரர் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படம். இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5/3. இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு உங்க கமெண்ட் இந்த பதிவு பண்ணுங்க. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.